எல்லோருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான வரலாற்று தகவல்களை அடங்கியிருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று வருகிறோம். பல வரலாற்று தகவல்களை நம்முடைய வளன் மீடியா காணொலி வழியாக நம்ம வழங்கி வருகிறோம். இன்று நாம் வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு வித்தியாசமான இந்திய வரலாற்றோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்புடைய ஒரு இடம். நான் கிட்டத்தட்ட டெல்லிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகுது. இப்போது இந்த இடத்துக்கு வர்றப்பையும் வந்து ஒரு ஆட்டோக்காரர் கேட்குறப்ப இந்த இடம் தெரியல அப்படின்னு சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களில் தேடி நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது நான் நிற்கிறதே வந்து ரொம்ப சங்கட்டமான ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கிறேன். தெரியுதுங்களா? ஒரு உடஞ்சி போன கல் பாறைகள்லாம் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. அஜித்கர் என்று அழைக்கப்படும் கலக நினைவு சின்னம் இருக்கும் இடத்தில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதனை ஆங்கிலத்தில் முட்னி மெமோரியல் என்று சொல்கிறார்கள். இந்த இடமானது 1857ஆம் ஆண்டு மே 30 முதல் செப்டம்பர் 20 வரையிலான நடைபெற்ற சிப்பாய் கழகத்தின் பொழுது போர்க்களத்தில் வீரம் மரணமடைந்த அல்லது காயங்களால் உயிரிழந்த டெல்லி களப்படை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் நினைவாக கிபி 1863ஆம் ஆண்டு இந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. பிற்காலத்தில் 1972ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரத்துக்காக போராடி உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவாகவும் இந்த நினைவு சின்னம் போற்றப்படுகிறது. இந்த கட்டிடமானது சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம். குறிப்பாக எண்கோண வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்பகுதியில் 4 அடுக்குகளை கொண்டு இது அமையப்பட்டிருக்கிறது. இது ஒரு கோதிப்பான கட்டிடமாகும். இக்கட்டிடத்தின் மிக கீழ்ப்பகுதியில் 7 முகப்புகள் அமைந்துள்ளன. 1857ஆம் ஆண்டின் பெரும் கிளர்ச்சியின் பொழுது பிரிட்டிஷ் தரப்புக்காக போரிட்டு வீரம் மரணம் அடைந்த வீரர்களின் பெயர்களும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவங்க என்ன பதவியில் இருந்தாங்க அந்த செய்தியை அவங்க வச்சுருக்கிறாங்க. அது நமக்கு இப்போ லீவுன்றதால் நம்மளால் பார்க்க முடியல. எட்டாவது முகப்பில் கட்டிடத்தின் மேல் தளங்களும் செல்லும் படிக்கட்டுகள் அமைந்திருக்கின்றன. பிரிட்டிஷ் காலத்தை சார்ந்த இந்த கலக நினைவு சின்னமானது டெல்லி சுற்றுலா மேற்கொள்ளும் எல்லாருக்கும் தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடம். குறிப்பாக இக்கட்டிடத்தின் பிரதான அமைப்பிலிருந்து வெறும் 200 மீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள அசோகத்தூணை விட மிக உயரமான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறாங்க. பசுமையான சூழலுக்கு மத்தியில் கம்பீரமாக நிற்கும் இந்த கலக நினைவு சின்னம் ஒரு வரலாற்று பாரம்பரிய பாதையின் தொடக்க புள்ளியாக அமைகிறது. இப்பாதை பிளாக்ஸ்டாப் கோபுரத்தை நோக்கி செல்கிறது. ஹஜானாகானாபாத் பகுதியில் கிளர்ச்சியாளரின் தாக்குதலிலும் தப்பித்து வந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் அடைக்கலம் புகுந்த ஒரு கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பான இடமாகவும் இந்த பிளாக்ஸ்டாப் கோபுரம் விளங்குகிறது. இந்த கட்டிடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இது முழுக்க சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடமானது. இது ஏற்கனவே சொன்னது போல் கோதிக்கு முறையில் கட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக இது உயரமான ஒரு பீடத்து மேலே இருக்கிற ஒரு கட்டிடம். இதன் மேலே செல்ல குறுகி செல்லும் தன்மையுடைய இந்த கோபுரமானது எண்கோண வடிவ தளத்திலிருந்து 4 அடுக்குகளை கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதன் மேற்பகுதியில் அமைந்துள்ள வளைவு வடிவ நுழைவாயில் வழியாக உள்ளே செல்ல முடியும். அங்கிருந்து மேலே செல்லும் நுழைவாயில் வழியாக உள்ளே செல்லலாம். அங்கிருந்து மேலே செல்லும் சுழல் படிக்கட்டுகள், அதாவது ரவுண்டாக படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டும் அங்கே அமைச்சு வச்சுருக்கிறாங்க. கோபுரத்தின் உச்சிக்கு நம்ம போனால் கோபுரத்தின் உச்சியில் சிவப்பு மணற்கற்களாலான ஒரு கூர்நுனி சிகரம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அதன் மேலே பளிங்கு கல்லாலான ஒரு சிலுவை கம்பீரமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இந்த கல்லெல்லாம் உடைஞ்சிருக்கா? இதான் அதனுடைய பார்டர் அமைப்பு. அங்கங்கே உடைஞ்சிருக்குது. ஸோ நான் ஒரு எட்ஜில் நின்றுட்டு, இந்த பாருங்கள் மரம் பாருங்கள், ஒரு எட்ஜில் நின்றுட்டு தான் அந்த காணொலி உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்தையே சில பேருக்கு தெரியல. இப்போ இந்த இடம் வந்து நான் பார்க்குறப்ப வந்து ஒரு சர்ச்சு மாடலில் இருக்குது.
ஆனால் உண்மையில் இது ஒரு புகழ்பெற்ற இந்திய வரலாற்றோடு ஒரு தொடர்புடைய இடம். நான் இதனுடைய வரலாறுகளை கொஞ்சம் டீப்பாக நான் சொல்கிறேன். பின்பக்கம் ஒரு பெரிய காடு, நல்ல ஒரு பெரிய காடு பின்பக்கத்தில் தான் இருக்கிறோம். பூட்டி இருக்கிறதால நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியல. பின்னாடி என்னுடைய பகுதி தான் அது. இந்த இடம் அமைந்திருக்கிற இடம் டெல்லியினுடைய காஷ்மீர் கேட் பகுதிக்கு அருகில் அமைந்திருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா புல்பகனேஷ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். அதனால் இதுதான் நமக்கு சரியான லொக்கேஷனாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொன்னால் செயின்ட் ஸ்டீஃபன் ஹாஸ்பிட்டல் அதுக்கு அருகில் இருந்து இந்த இடத்த பார்க்கலாம். இந்த நினைவு சின்னத்தை பற்றி இங்கே யாருக்கும் சரியாக தெரியல. ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, ஓலா இவங்க யாருக்குமே இது சரியாக தெரியலமா. ஸோ லொக்கேஷனில் புக் பண்ணி தான் போனோம். நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியாதல நீங்கள் புல்கனேஷ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரது பெஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து ஏற்கனவே சொன்ன ஒரு ரோடு, 2 பக்கம் நல்ல மலைகள் போன்ற ஒரு இடம், பின்னாடி ஒரு காடு இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த சிறப்பு வாய்ந்த இடம் இருக்கிறது. அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம எல்லோரும் பார்ப்போம். தேங்க்யூ. நான் போகிறேன். பக்கம் ரோடு இருக்குங்கய்யா. இப்போது நான் அந்த புல்கனேஷ் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் நடந்துட்டுருக்கிறேன். இது இந்த மெட்ரோவில் இருந்து தான் இந்த இடம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த மெட்ரோவிலேருந்து வெளியில் ரைட் சைடில் நேராக போனாலே இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இப்போது நான் இருக்கிறது புல்கனேஷ் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறேன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே இருந்து பார்த்தா கூட இது கிட்டத்தட்ட ஒரு 3 மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த கலக நினைவு சின்னம் பார்த்தா தெரியுது. இப்போ நம்ம புல்கனேஷ் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே இருந்துகிட்ருக்குறோம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து நம்ம பார்க்குறோம். தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, நினைவு சின்னம் நமக்கு தெரியுது இல்லையா, கலக நினைவு சின்னம். மெட்ரோ வந்துருச்சு, நம்ம கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பார்த்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.